ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கல்யாணிஸ் உலகம். இன்றைக்கி இந்த வீடியோவில் பப்பாளிக்காய் சோறு செஞ்சு காமிக்க போகிறேங்க. இந்த பப்பாளிக்காய் சோறு செய்கிறதுக்கு முழுசாக ஒரு 5 நிமிஷம் கூட ஆகாதுங்க. குக்கரில் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு ஒரு 3 விசில் வச்சு எடுத்திங்கன்னா சூப்பரான 1 பாட் ரைஸ் ரெடி ஆகிடும். இதை பப்பாளிக்காயில் செய்கிறதுனால ரொம்ப டேஸ்ட்டாகவும் அட் த சேம் டைம் ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட. இப்போ வாங்க செய்யலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. முதல்ல நான் ஒரு 200 கிராம் பச்சரிசி, 50 கிராம் துவரம்பருப்பு எடுத்து நல்லா கழுவி ஊற வச்சுருக்கிறேங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா பப்பாளி காய் எடுத்துக்கலாம். பப்பாளி காய் வந்து ரொம்ப பால் சொட்டுற அளவுக்கு ரொம்ப காயாகவும் இருக்கக்கூடாது, அதே மாதிரி பழமாகவும் இருக்கக்கூடாது. செங்காயாக எடுத்துக்கோங்க. இப்போ நான் வீடியோவில் காமிச்சிருக்கேன் பாருங்கள், அந்த மாதிரி பப்பாளி காயாக பார்த்து எடுத்துக்கோங்க. இப்போ மேலே தோலை நல்லா சீவிட்டு கட் பண்ணி உள்ளே இருக்கக்கூடிய சீடையும் ரிமூவ் பண்ணிவிடுங்க. ரிமூவ் பண்ணிவிட்டு நல்லா வந்து பார்த்திங்கன்னா ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப குட்டி குட்டியாக கட் பண்ணிடாதீங்க, அப்படியே குழஞ்சி போயிடும். கொஞ்சம் முழுசாக இருக்கணும் நம்ம சாப்பிட்றப்ப, அதனால் கொஞ்சம் பெரிய சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதெல்லாம் அப்படியே இருக்கட்டும். வெங்காயம், தக்காளி, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, எண்ணெய், இது எல்லாத்தையும் எடுத்து ரெடியாக வச்சுக்கிங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். குக்கர் வச்சுக்கலாம். குக்கரில் ஒரு 2-3 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்குங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்குங்க. இதில் கடுகு பொரிய விட்டுருங்க. ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு சேர்த்துக்குங்க. 2 காய்ந்த மிளகாவை உடச்சி சேர்த்துக்குங்க. கூடுதலாக இது கூடவே நல்லா ஒரு 5-6 பூண்டு தோல் உரிச்சிட்டு லைட்டாக தட்டிட்டு அது கூட சேர்த்துக்குங்க. நல்லா வாசமாக இருக்கும். இப்போ இது கூட சின்ன வெங்காயம், நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயத்தை தோலை உரித்து க்ளீன் பண்ணிவிட்டு சேர்த்துக்குங்க. சின்ன வெங்காயம் சேர்க்குறப்ப இந்த ரைஸ் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ இது கூடவே கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். பாருங்கள், இதை எல்லாத்தையும் லைட்டாக ஒரு 2 மினிட்ஸ் அப்படியே நீங்கள் கலந்து விட்டிங்கன்னா எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக சிவந்துடும். ரொம்ப வதக்கணும்னு அவசியம் கிடையாது. 5 நிமிஷத்தில் செஞ்சிடலாங்க இந்த ரைஸை. இப்போ இது கூடவே வெங்காயம், பப்பாளிக்காய் 2த்தையும் ஒன்றாவே சேர்த்துடலாம். தனித்தனியாக வதக்கணும்னு அவசியம் கிடையாது. இப்போ இது கூட உப்பு சேர்த்துக்கலாங்க. உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். அதே மாதிரி கொஞ்சமாக தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள்தூள், கொஞ்சமாக தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். பொதுவாகவே இது பப்பாளி செங்காயாக சேர்த்துருக்கிறதுனால இந்த ரைஸ் நல்லா கலர்ஃபுல்லாக தாங்க இருக்கும். இது கூடவே குழம்பு மிளகாய்த்தூள் காரத்துக்கு ஏற்ப சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஒன்று சேர வதக்கிக்கலாம். ஒரு எண்ணெயிலேயே ஒரு 2 நிமிஷம் சிம்மில் வச்சு வதக்கிக்கலாங்க. இப்போ பாருங்கள், நல்லா இந்த அரிசி பருப்பு ஊறி வந்திருக்கு. 4 பங்கு அரிசினா 1 பங்கு பருப்பு. நான் வந்து 50 கிராம் துவரம்பருப்பு, 200 கிராம் பார்த்திங்கன்னா பச்சரிசி எடுத்திருக்கேன். புழுங்கல் அரிசியில் கூட செய்யலாம், ரொம்ப நல்லாவே வரும். இப்போ அந்த அரிசியை நம்ம நல்லா கழுவி ஃபில்ட்ரு பண்ணி இப்போ நம்ம காய் வதக்கிட்டுருக்கோம் இல்லைங்களா, அது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மறுபடியும் ஒரு 2 நிமிஷம் சிம்மிலேயே வச்சு எல்லாத்தையும் ஒன்று சேர கலரி எடுத்துக்கலாம். கலரி எடுத்துகிட்டு தண்ணி சேர்த்துக்கலாங்க. இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ பருப்பு, அரிசி 2ம் சேர்த்து கிட்டத்தட்ட 1.25 டம்ளர் வந்தது எனக்கு. நான் வந்து அப்படியே 2 மடங்கு 2.5 மடங்கு வந்து பார்த்திங்கன்னா தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு கடைசியாக கொஞ்சமாக புளி ஊற வச்சு அதை வந்து கரைச்சி அந்த தண்ணி சேர்த்துக்குங்க. புளி கரைசல் கண்டிப்பாக சேர்க்கணுங்க. ஏன்னா தக்காளி ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த பப்பாளி பழம் 2த்துலேயும் இனிப்பு சுவை இருக்கும். நீங்கள் புளிப்பு சுவை சேர்க்குறப்ப தான் அந்த ரைஸ் வந்து இன்னும் நல்லா கூடுதலாக நமக்கு வந்து இனிப்பு, புளிப்பு, அந்த சுகர் டேஸ்ட்டு, பப்பாளியினுடைய இனிப்பு டேஸ்ட்டு இதெல்லாம் சேர்ந்து நல்லாயிருக்கும். அதனால் புளிப்பு சுவைக்காக புளி ஊற்றிக்கிங்க. அவ்வளோதாங்க. எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு செக் பண்ணிக்கோங்க உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னுட்டு. இப்போ குக்கர் மூடி போட்டு விசில் போட்டுருங்க. இப்போ வந்து விசில் வரணும். நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 விசில் விட்டு இப்போ ஒரு 3 விசில் வந்துடுச்சுங்க. நான் இறக்கி வச்சுட்டேன். நல்லா ஸ்டீம் அடங்கினதுக்கப்புறமேட்டு விசிலை வந்து பார்த்திங்கன்னா ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். குக்கர் வந்து இப்போ ஓப்பன் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். பாருங்கள், திறக்கிறப்பவே ரைஸ் வந்து எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். நம்ம வந்து பார்த்திங்கன்னா மஞ்சத்தூள் லைட்டாக ஆட் பண்ணியிருக்கிறோம், தனி மிளகாய்த்தூள், குழம்பு மிளகாய்த்தூள். இந்த கலர் வந்து பார்த்திங்கன்னா பப்பாளியினுடைய கலர் தாங்க. ரொம்ப சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். நல்லா குழைவாக சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி நீங்கள் பூசணிக்காயும் செய்யலாம். சூப்பரான ரைஸ் ரெடி. பாய்.